தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பக்தியும் முக்தியும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் சிவானந்த வாணி என்ற தலைப்பில் குருதேவர் சிவானந்தர் அன்பர்களுக்காக எழுதிய அருள் கடிதங்கள் சிலவற்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அமர ஆத்மனே, கடவுளிடம் உள்ள மிகச்சிறந்த நட்பே பக்தி. பக்தர்களின் கிரீடத்தில் உள்ள உயரிய ரத்தினமே பக்தி. அது பிறகு ஞானமாக மலர்கிறது. அது அமரத்வம் அல்லது ஆத்ம அனுபூதிக்காக வழி கோலுகிறது. சத்சங்கம், ஜபம், கீர்த்தனை, பிரார்த்தனை, தியானம், பக்தர்களின் சேவை இவை மூலமாக பக்தியை வளருங்கள். பக்தியற்ற வாழ்க்கை மரணத்திற்கு ஒப்பானதே. பிரகலாதனையும் துருவனையும் நினையுங்கள். நீங்கள் உயரிய ஞானத்தை பெறுவீர்கள். உலகியலிலேயே ஈடுபட்டு நிற்கும் தன்மை, வாசனைகள், கர்வம், பற்றுதல், மமதை, காமவிகாரம் முதலியன பக்தியின் எதிரிகள். அவைகளை கொன்று ஒடுக்குங்கள். கடவுளிடம் பரிபூரண சரணாகதி அடையுங்கள். உங்கள் இதயம் பக்தியால் நிரம்பி நிற்பதாகுக. என்றும் நீங்கள் கடவுளிலேயே வாசம் செய்வீர்களாக. சிவானந்தா. இரண்டாம் கடிதம் தொடர்கிறது. திவ்ய ஜீவனின் புதல்வர்களே, தெய்வீக வாழ்க்கை என்பது இவ்வுலகில் உள்ள கடவுள் வாழ்க்கையே. தெய்வீக வாழ்க்கை எனப்படுவது பரம்பொருளுடன் தொடர்புடைய வாழ்க்கை. அது உங்களை தெய்வீக தன்மையுடையவராக மாற்றியமைக்க வல்லது. அது உங்களுக்கு சந்தோஷம், சாந்தி, பேரானந்தம், செழிப்பு, மோட்ச பதவி முதலியவற்றை வழங்குகிறது. தெய்வீக வாழ்க்கைக்கு தனிப்பட்ட கோட்பாடொன்றும் கிடையாது. எல்லா மதங்களுடைய கோட்பாடுகளையே அது வெளிப்படுத்துகிறது. தெய்வீக வாழ்க்கை ஒரு புதிய மதம் அல்ல. எல்லா மதங்களின் அடிப்படை கொள்கைகளின் சேர்க்கையையே அது வெளிப்படுத்துகிறது. சமாதானம், சாந்தி, ஒற்றுமை இதுவே அதன் நோக்கமாகும். அது கடவுளின் செய்கையாகும். அவரது இச்சை பாய்ந்து செல்வதற்கான கால்வாயே சமுதாயம். கலியுகத்தில் சங்க சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. கூட்டு சாதனை எல்லோருடைய சக்தியையும் ஒவ்வொருவருடைய உதவிக்கு அழைத்து வரும். கூட்டுச் செயல் அற்புதமான விளைவுகளை தரக்கூடியது. கூட்டு சக்தி விராட்டின் சக்தியே ஆகும். நாம் அனைவரும் அவரது கருவிகளே. அதுவே சாலச் சிறந்த வரம். அவரது சீரிய கருவியாகுதல் என்பது அவரை உணர்ந்து அவரே ஆகுதலாகும். இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் அனைவரும் கைவல்ய மோட்சத்தை அடைவீர்களாக. சிவானந்தா என்று நிறைவு செய்கிறார். அடுத்த கடிதம். நண்பர்களே, மகாத்மாக்களின் நல் தொடர்பு, நல்லதோர் ஆத்மீக போதகனை குருவாக கொள்ளுதல், நன்னடத்தை, நற்குணங்களை கொண்டு ஒழுகுதல், தன்னடக்கம், இனிய சொற்களையே சொல்லும் அருளுடைமை இவை சந்தேகமின்றி மிகச்சிறந்த வரப்பிரசாதமே. ஏழை மற்றும் பிணியாளர்களின் சேவை, குரு மற்றும் தேச சேவை, ஈகையோடு அமையும் பெருமையான காரியங்களை செய்தல், ஆத்ம ஞானத்தை பெற்று விளங்குதல், வலிவுடைய இச்சாசக்தி, உயரிய சகிப்புத்தன்மை, பிரம்மனில் நிலைத்து நிற்றல் இவை மிகச்சிறந்த வரப்பிரசாதம் என்பதில் சந்தேகமே இருக்க தேவையில்லை என்று இக்கடிதத்தை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சிவானந்தர். நான்காம் கடிதம். அன்பர்களே, நேர்மையுடன் வாழ்தல், புகழுக்குரிய செய்கையில் ஈடுபடுதல், மது வகைகள், புகையிலை முதலியவற்றை தவிர்த்து நிற்றல், பாபத்தை கண்டு அஞ்சி ஒதுங்கி நிற்றல், திருப்தி மிகும் வாழ்க்கை வாழ்தல், பணிவுடைமை,
கடவுளின் புகழ்மிகும் லீலைகளை பற்றியும் சுருதிகளை பற்றியும் உள்ள உயர்கூற்றுக்களை கேட்டல், மனத்துக்கண் மாசு இலனாதல், நல்லார் இணக்கம், சமாதி நிலையை அடைதல், இவைகளை பெற்றவன் உண்மையில் அனுகிரகிக்கப்பட்டவனே. கங்கை கரையில் வாசம் செய்தல், விவேகம், வைராகியம், முமுக்ஷுத்வம் இவற்றை கொள்ளுதல், ஜபம், கீர்த்தனை, தியானம் செய்தல் இவைகள் எவனிடம் அமைகின்றதோ அவன் உண்மையில் அனுகிரகிக்கப்பட்டவனே என்று இக்கடிதத்தை நிறைவு செய்கிறார். அடுத்த கடிதம் தொடர்கிறது. அன்பின் அவதாரங்களே, நீங்கள் அவரிடமிருந்து பிரிந்து எதிராகச் சென்றாலும் கடவுள் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மறுமுறையும் சிரத்தையுடனும் அவரை வழிபடத் தொடங்கினால் அவரது அன்பு உங்களிடத்தில் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதை சொல்லவா வேண்டும்? அவரது அன்பு மிகச் சிறந்தது, மாபெரும் இமயத்தை விட உயரமானது, மிகவும் ஆழமான கடலை விட ஆழமானது. சைத்தானையும் அவன் ராஜ்யத்தையும் தெய்வீக அருள் இல்லாததாக்கிவிடும். கடவுளின் நியதிகள் உங்கள் மூச்சிலும் இரத்தத்திலும் கண்களிலும் காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் செடிகளிலும் அமைந்துள்ளன. சுவாச ஓட்டத்திலும் நாடி துடிப்பிலும் அபயக்குரலிலும் கடவுளின் திருவாக்கை கேளுங்கள். கண்களையும் செவிகளையும் அடைத்து விடாதீர்கள் என்று இக்கடிதத்தை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர். அடுத்த கடிதம் தொடர்கிறது. அன்பு மிகும் சாதகர்களே, பிரார்த்தனையில் அதி அற்புத சக்தி அமைந்துள்ளது. அதனால் அதிசயங்கள் பலவற்றை நிகழ்த்த முடியும். மலைகளை அதனால் பெயர்க்க முடியும். உணர்ச்சியுடன் உங்கள் இதயத்தின் அடித்தட்டிலிருந்து அது உருவாக வேண்டும். உங்களை தாக்கும் நப்பாசைகளும் கஷ்டங்களும் எவ்வளவு அதிகமாக இருப்பினும் பிரார்த்தனையை இறுகப் பற்றி நில்லுங்கள். பிரார்த்தனையால் ஊடுருவிச் செல்ல முடியாத உறுதியான கோட்டையை உங்களால் கட்ட முடியும். பிரார்த்தனையே உங்கள் அடைக்கலம். அதுவே உங்களை உறுதியுடன் நிற்கச் செய்ய வல்லது என்று இக்கடிதத்தை நிறைவு செய்கிறார். தொடரும் கடிதம். அன்புமிகு நண்பர்களே, உங்கள் வருங்காலம், தலைவிதி, ஒழுக்கம் எல்லாம் உங்களின் எண்ணங்கள் செயல்கள் மூலமாகவே அமைகின்றன. உயரிய எண்ணங்களில் நிலைத்து நின்றால் உங்களிடம் உயரிய ஒழுக்கம் உருவாகும். தீய சிந்தனையால் தீயொழுக்கம் தோன்றி நிற்கும். இது ஓர் மாறாத நியதி. ஆதலால் உயரிய சிந்தனைகளை கொண்டு நற்செய்கைகளில் ஈடுபடுங்கள் என்று இக்கடிதத்தை நிறைவு செய்கிறார். தொடரும் கடிதம். இனிய ஆத்மனை, ஷரீரம், புலன்கள், மனம் இவைகளை ஒழுங்குபடுத்துங்கள். இதுவே ஆத்ம அனுபூதிக்கான முதற்படியாகும். ஆத்மீக துறையில் விரைவாக முன்னேற எண்ணினால் அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம் இவற்றில் பதிந்து நில்லுங்கள். தியானத்தை அன்றாடம் அபியசியுங்கள். இதயத்தின் அடித்தட்டில் ஆழ்ந்து அமுங்கிச் சென்று நித்திய ஆத்மனில் நிலைத்து நில்லுங்கள். ஆண்டவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று இக்கடிதம் நிறைவு பெறுகிறது. தொடரும் கடிதம். அமர ஆத்மனே, நீங்கள் உடல் அளவில் பிரம்மச்சரியத்தை போற்றி வருவீர்களே ஆனால் உங்கள் குணங்களை நீங்கள் அடக்கி ஆள முடியும். நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். ஜபம், தியானம், விவேகம், விசாரம் மூலமாக மெல்ல மெல்ல மானசீக பிரம்மச்சரியத்தை நீங்கள் பெற முயற்சிக்கலாம். கடவுளை அடைவதற்கான முதற் தேவையே பிரம்மச்சரியமாகும். ஆண்டவனின் ராஜ்யத்திற்கான பாதையே பிரம்மச்சரியம்தான். நீங்கள் சீரிய பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நிற்பீர்களாக என்று கடிதம் நிறைவுறுகிறது. தொடரும் கடிதம். தெய்வீக ஜோதியே, தெய்வீக வாழ்க்கை எது? மனிதனில் உள்ள மிருகத்தை போக்கி அவனிடம் உள்ள மனித தன்மையை தெய்வீகமாக ஆக்குவதே ஆகும். இந்த தூய தன்மையை அவனது அன்றாட நிமிட வாழ்வில் மனசா வாச்சா கர்மனா வெளிப்படுத்துவதே தெய்வீக வாழ்க்கையாகும்.
பிரார்த்தனை, ஜபம், கீர்த்தனம், தியானம் இவையே தெய்வீக வாழ்க்கையின் அம்சங்கள் என்று நிறைவு செய்கிறார். தொடரும் கடிதம். மனிதனின் உயரிய லட்சியம் எது? எல்லா செய்கைகளிலும் மனிதனுக்குள்ள ஒரே நோக்கம் சந்தோஷத்தை பெறுவதுதான் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கின்றனர். ஆதலால் மனிதனின் உயரிய லட்சியம் நித்யானந்தத்தை பெறுவதே ஆகும். இதை தன்னுடைய சொந்த ஆத்மனிலேதான் ஒருவன் பெற முடியும். சாந்தி, ஆனந்தம், ஞானம் மூன்றின் உடையவும் உருவமைப்பே ஆத்மா. சேவை செய்யுங்கள், அன்பு கொள்ளுங்கள், தூய்மை அடையுங்கள், தியானம் பண்ணுங்கள், ஆத்மானுபூதி அடையுங்கள். ஓம் தத்சத் என்று நிறைவு செய்கிறார். தொடரும் கடிதம். அன்பின் உருவமே, ஆண்டவனை அடைவதே உங்கள் கடமை. ஆத்மானுபூதி உங்கள் பிறப்புரிமை. அதை பெறுவதற்கு தீவிர உறுதி கொள்ளுங்கள், தன்னம்பிக்கை கொள்ளுங்கள், தன்னடக்கம் உடையவராக திகழுங்கள். உங்கள் உறுதிப்பாட்டில் உரம் பெற்று விளங்குங்கள். உங்கள் தீர்மானங்களை இறுகப் பற்றி நில்லுங்கள். கடவுளிடம் மிகவும் பலமான ஸ்ரத்தையை வளருங்கள். பரிபூரண சரணாகதி அடைந்து அவரது அருளை பெறுங்கள். தெய்வீக உணர்வில் நீங்கள் நிலைத்து நிற்பீர்களாக என்ற ஆசீர்வாதத்துடன் நிறைவு செய்கிறார். தொடரும் கடிதம். அரிய சாதகர்களே, எல்லா இன்பத்துக்கும் உற்பத்தி ஸ்தானம் கடவுள்தான். எல்லா உயிர்களும் அவரிடம் வாசம் செய்கின்றன. சாந்தி, ஞானம், ஆனந்தம் இவற்றின் உருவமைப்பே அவர். அவரே உண்மை, அன்பு, அழகு, நன்மை. அவரிடமே எல்லா உயிர்களும் நின்று நிலவுகின்றன. கடவுள் ஒருவரே. கடவுளும் அவரது சட்டமும் ஒன்றே. கடவுள்தான் அன்பும் நியத்தியும். கடவுளே தூய ஆத்மா. அவரே வழியும் லட்சியமும். கடவுள் மட்டுமே உங்கள் உண்மை தந்தை, தாய், நண்பன், குரு. இங்கு இப்பொழுதே கடவுளை கண்டு என்றும் ஆனந்தமாய் வாழ்வீர்களாக. ஆண்டவன் உங்களை அனுகிரகிப்பாராக என்று இக்கடிதத்தை நிறைவு செய்கிறார். நிறைவாக வரும் கடிதம். கேளுங்கள் அன்பர்களே, இப்பொழுதே விழித்தெழுங்கள். வைராகியத்தை வளருங்கள். சாதனையில் ஈடுபடுங்கள். புலன்களின் இழித்தொழிலுக்கு இலக்காகாமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆசையற்றவராக திகழுங்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். தெய்வீகமாக வாழுங்கள். நல்லார் சேர்க்கையை நாடுங்கள். பயப்படாதீர்கள். சமயத்தை பாழாக்காதீர்கள். கடவுளையே அண்டி நில்லுங்கள். கடவுளை அடைவதற்குரிய சாவியே ஆத்மீக கட்டுப்பாடு. உடல், புலன்கள், மனம் இவைகளை ஒழுங்குபடுத்துங்கள். இங்கு இப்பொழுதே ஆத்மானுபூதி அடைவீர்களாக. ஆண்டவன் உங்களை அனுகிரகிப்பாராக என்று இக்கடிதத்தை நிறைவு செய்கிறார். பக்தியும் முக்தியும் என்ற தலைப்பில் குருதேவர் கூறிய கருத்துக்கள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நாளை தொடங்கி சில நாட்களுக்கு குருதேவர் எழுதிய நான் யார் என்ற நூலிலிருந்து சீரிய கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.